வணக்கம். நான் ஆர்.எம். ராம். இது ஈரான் போரில் என்று ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போரினுடைய 66வது நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய தகவல்களை கொண்டுவரும் தினசரி செய்தி தொகுப்பு. இன்றைய முக்கிய நிகழ்வுகளுடன் தொடங்கலாம். திங்களன்று நடந்த துப்பாக்கிச் சூட்டு பரிமாற்றங்களுக்கு மத்தியிலும் ஈரான் மீது போர் தொடுக்கும் நோக்கம் வாஷிங்டனுக்கு இல்லை என்று அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்திருக்கிறார். போர் நிறுத்தம் இன்னும் அமுலில் இருப்பதாகவும் அவர் தொடர்ந்து கூறியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து தென்கொரியா மற்றும் ஜப்பானுடன் ஒப்பந்தங்களை செய்து வருவதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இந்த இரு நாடுகளும் எண்ணெய்க்காக ஹோர்முஸ் நீரிணையை பெரிதும் நம்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று தென்கொரிய கப்பல் ஒன்று வெடி விபத்தில் சிக்கி தீப்பிடித்தது. ஹோர்முஸ் நீரிணையில் நடந்த தாக்குதல்கள் அரசியல் நெருக்கடிக்கு ராணுவ ரீதியான தீர்வு இல்லை என்பதையே காட்டுவதாக ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறியிருக்கிறார். தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் இடையேயான தூது செய்திகளை தொடர்ந்து பரிமாறி வருவதாக பாகிஸ்தான் கூறுகிறது. ஆனால் தூதரக பேச்சுவார்த்தைகளுக்கான எந்தவிதமான அறிகுறிகளும் தென்பட்டதாக தெரியவில்லை. ஒரு மாத கால போர் நிறுத்தம் மீண்டும் பலவீனமாகவே செல்கிறது. திங்களன்று ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை முறியடித்ததாக ஐக்கிய அரபு அமீரகம் கூறியதோடு இரண்டாவது நாளாகவும் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயற்படுத்தி வருகிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் தொடங்கி கிட்டத்தட்ட 3 வாரங்கள் ஆன நிலையில் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் தொடர்ந்து நடக்கும் சண்டைகள் குறித்து விவாதிக்க ஒன்று கூடியிருக்கிறது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரானிய கப்பல்களுடன் அமெரிக்கா துப்பாக்கிச்சூடு நடத்திய ஒரு நாளைக்கு பிறகு போர் நிறுத்தம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று பீட் ஹெட்செட் கூறுகிறார். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் அமெரிக்கா சண்டையை தேடவில்லை என்று கூறியதோடு அதே வேளையில் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்திற்கு இடையூறு விளைவிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் அமெரிக்கா பெரும் வலிமையால் முறியடிக்கும் என்று ஈரானை எச்சரித்தார். நீரிணை வழியாக கப்பல்களை வழிநடத்தி செல்ல முடியும் என்பதை நட்பு நாடுகளுக்கு காட்டுவதற்கான ஒரு தற்காலிக நடவடிக்கை தான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று அவர் கூறினார். இது எங்களுக்கு ஒரு தற்காலிக பணி மட்டுமே. நான் முன்பே சொன்னது போல இந்த நீர்வழி எங்களுக்கு தேவைப்படுவதை விட உலகத்திற்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. வணிகம் மீண்டும் நடைபெற ஏதுவாக நாங்கள் இந்த நிலைமையை சீரமைக்க விரும்புகின்றோம். ஆனால் உலகம் இதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சரியான நேரத்தில் விரைவில் இந்த பொறுப்பை உங்களிடம் ஒப்படைப்போம் என்றார். ஈரானுடனான மோதலில் அமெரிக்கா வெற்றி பெற்று வருவதை உலகம் பார்த்து விட்டதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரானுக்கு வாய்ப்பே இல்லை. அவர்களுக்கு எப்போதும் அது இருந்ததும் இல்லை. அது அவர்களுக்கே தெரியும். நான் அவர்களிடம் பேசும்போது அதை அவர்கள் எங்களிடம் வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் பின்பு அவர்கள் தொலைக்காட்சியில் வந்து தாங்கள் எவ்வளவு சிறப்பாக செயற்படுகிறோம் என்று சொல்கின்றார்கள். அவர்களிடம் கடற்படை இல்லை, அது முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது. அவர்களிடம் விமானப்படையும் இல்லை, அதுவும் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது. அவர்களிடம் வான்படை பாதுகாப்பு திறன் கூட இல்லை, ரேடர்களும் இல்லை, எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது. அவர்களிடம் தலைவர்கள் கூட இல்லை, தலைவர்கள் ஒழிக்கப்பட்டனர். எல்லாம் முடிந்த பிறகு நான் செய்தித்தாள்களை பார்க்கின்ற போது அவர்கள் இவ்வளவு சிறப்பாக செய்கின்றார்கள் என்று செய்திகள் வருகின்றன. அவர்கள் சிறப்பாக செய்யவில்லை. அதனால்தான் செய்தியாளர்கள் மீது இப்பொழுது யாருக்கும் நம்பிக்கையும் இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர்களை பார்த்து கூறினார். உண்மையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே துப்பாக்கிச் சூட்டு பரிமாற்றங்கள் நடக்கின்றன மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயற்படுகின்றன. எனவே அங்கு நிலைமை மோசமாகவே இருப்பதை இது காட்டுகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் நடக்கும் ராணுவ நடவடிக்கையை பொறுத்தவரை இது பலத்தை பயன்படுத்தி அதை மீண்டும் திறக்க அமெரிக்கா செய்யும் முயற்சியாகும். நூற்றுக்கணக்கான கப்பல்கள் வரிசையில் நிற்பதாக பென்டகன் கூறுகிறது. ஆனால் நீரிணை இன்னும் தங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருப்பதாக ஈரானியர்கள் கூறுகின்றார்கள். எனவே வரும் நாட்களில் கப்பல்கள் கூட்டம் கூட்டமாக நகரத் தொடங்குகின்றதா என்பது ட்ரம்பின் நிர்வாகத்தின் நோக்கங்களுக்கு மிக முக்கியமானது. மே மாதம் 4 மாலை ஐக்கிய அரபு அமீரகத்தின் புஜைரா துறைமுகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. ஹோர்முஸ் நீரிணையில் நடப்பவை குறித்து அமெரிக்காவும் ஈரானும் முரண்பட்ட தகவல்களை கூறி வருகின்றன. ஞாயிற்றுக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க கடற்படை சரக்கு கப்பல்களை பாதுகாப்பாக வழிநடத்தும் என்றும் இதற்கு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று பெயரிடப்படும் என்றும் கூறினார். 2 அமெரிக்க போர்க்கப்பல்கள் மற்றும் 2 அமெரிக்க கொடியேந்திய வணிக கப்பல்களும் இந்த திட்டத்தின் ஊடாக பாதுகாப்பாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை கடந்து சென்றதாக அமெரிக்கா கூறுகிறது. மெர்க்ஸ் என்ற கப்பல் நிறுவனமும் தனது அலைன்ஸ்
பெர்ஸ்பாக்ஸ் என்ற கப்பல் இந்த பாதையினூடாக கடந்து சென்றதை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த தகவல்களை உறுதிப்படுத்த முடியவில்லை. கப்பல்களின் ரேடியோ சிக்னல்களை அடிப்படையாக கொண்ட கப்பல் போக்குவரத்து தரவு மார்ச் 1ஆம் திகதிக்கு பிறகு அந்த தரவுகளை புதுப்பிக்கவில்லை. எனவே கப்பல்கள் தங்கள் சிக்னல்களை நிறுத்திவிட்டு சென்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணையில் இன்னும் ஆபத்து இருக்கிறது. ஞாயிறு மற்றும் திங்களன்று 3 சம்பவங்கள் நடந்ததாக பிரிட்டன் கடல்சார் வர்த்தக அமைப்பான UKMTO தெரிவித்திருக்கிறது. தென்கொரிய கப்பல் நிறுவனத்தின் HMM நாமோ என்ற கப்பல் திங்களன்று வெடி விபத்துக்குள்ளானது. இது ட்ரோன் தாக்குதலா அல்லது கடலில் மிதந்த கண்ணிவடியா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. அபுதாபி மாநில எண்ணெய் நிறுவனம் தனது பராக்கா என்ற எண்ணெய் டேங்கர் ஈரானிய ட்ரோன்களால் தாக்கப்பட்டதாக கூறியிருக்கிறது. மேலும் 7 ஈரானிய வேக கப்பல்களை அழித்ததாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை எங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஈரான் அவை சாதாரண மக்கள் பயன்படுத்தும் படகுகள் என்று கூறுகிறது. மேலும் நீரிணையை சுற்றியுள்ள கப்பல் போக்குவரத்தில் ஒரு குழப்பமான அமைப்பு இப்பொழுது காணப்படுகிறது. இது ஐக்கிய அரபு அமீரகம் தனது பாதுகாப்பிற்காக GPS சிக்னல்களை தடுப்பதன் விளைவாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இது ஈரானிய ட்ரோன்கள் தங்களுடைய இலக்குகளை கண்டுபிடிப்பதை தடுப்பதற்காக செயற்படுத்தப்படுகிறது. இறுதியாக கடல் மட்டுமல்லாமல் இப்பொழுது நிலத்திலும் அச்சுறுத்தல்கள் தொடங்கி இருக்கின்றன. அமெரிக்கா மீண்டும் போருக்கு செல்ல விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அவர்களுக்கு தேர்தல்கள் வரவுள்ளன. அமெரிக்காவில் மக்கள் இந்த போரை விரும்பவில்லை. இதை அவர்கள் பார்க்கும் விதமே வேறாக இருக்கிறது. இந்த போர் இஸ்ரேலுக்காக நடத்தப்படுவதாக அமெரிக்க மக்களில் அநேகமானோர் கருதுகின்றார்கள். எனவே இது தேர்தலில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். வியட்நாம் போரின் உச்சகட்டத்தில் இருந்ததை விடவும் இது மிகவும் செல்வாக்கற்றது என்று சில கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. போர் நிறுத்தம் தொடங்கி 4 வாரங்கள் முடியும் நிலையில் அது அதன் தன்மையை இழந்து வருகிறது என்பதை பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமானது. போர் நிறுத்தங்கள் எப்படி சிதைய தொடங்குகின்றன, அல்லது அதைவிட மோசமாக இந்த போர் நிறுத்தத்துக்கு பின்னால் தற்போது எந்த ராஜதந்திர செயல்முறையும் இப்போது நடைபெற்றதாக தெரியவில்லை. 1 வாரம் அல்லது 2 வாரங்களுக்கு முன்பு பாகிஸ்தானில் அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டது போல தோன்றியது. அவர்கள் ஒன்றாக கூடினார்கள், ஒரே அறையில் பேசிக் கொண்டார்கள். ஆனால் இறுதியில் இரு தரப்பினரும் தங்களது நிலைப்பாடுகளில் உறுதியாக இருந்தனர். எதையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கவில்லை. ஒரு ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும் என்றால் பொதுவான முடிவுக்கு வர சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். இரு தரப்பினரும் அதை செய்ய தயாராக இல்லை. ஈரான் மீது அமெரிக்கா கொடுக்கும் பொருளாதார அழுத்தம் இறுதியில் அந்த ஆட்சியை பணிய வைக்கும் என்று அமெரிக்கா நம்புகின்றது. அது நடப்பது மிக கடினம் என்று நான் நினைக்கின்றேன். அதேபோல் தங்களால் அமெரிக்கர்கள் விட நீண்ட காலம் தாக்குப்பிடிக்க முடியும் என்று ஈரானியர்கள் நம்புகின்றார்கள். இதில் உள்ள ஆபத்து என்னவென்றால் அவர்கள் தங்களது செல்வாக்கை மிகையாக பயன்படுத்துகின்றார்கள். ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள 20% எண்ணெய் மற்றும் எரிவாயு வெளியேறுவதை தடுத்து தங்களது செல்வாக்கை வளர்த்துள்ளனர். ஆனால் ஈரானுக்கு பயனளிக்கும் வகையில் தற்போதைய நிலையில் மாற்றத்தை ஒரு உடன்படிக்கையாக மாற்றுவது எப்படி என்பதை அவர்கள் இன்னும் காட்டவில்லை என்றே தோன்றுகிறது. அமீரகத்தினர் தங்களுக்கு தாக்குதல் நடந்துள்ளதாக கூறுகின்றார்கள். ஈரானியர்கள் உண்மையில் தங்களுக்கு அமீரகத்தை குறிவைக்க வேண்டிய அவசியமில்லை என்கின்றனர். ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான தனது உறவை 2 மடங்காக அதிகரித்து வருகிறது. இஸ்ரேலுடன் நட்புறவு கொண்ட நெருக்கமான அரபு நாடு இது ஒன்றுதான். வரவிருக்கும் தேர்தலில் இஸ்ரேலிய பிரதமராக வர வாய்ப்புள்ள வலதுசாரி நப்தாலி பென்னட் சில நாட்களுக்கு முன்பு சமூக ஊடக பதிவுகளில் ஐக்கிய அரபு அமீரகத்தை இஸ்ரேலின் மூலோபாய நட்பு நாடு என்று குறிப்பிட்டார். இப்போது ஈரான் அமீரகம் இஸ்ரேலின் மூலோபாய நட்பு நாடாக இருக்கலாம் என்பதை ஏற்றுக்கொண்டால் அது ஈரானிய ஆட்சியின் பார்வையில் அவர்களை ஒரு இலக்காக மாற்றக்கூடும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு புஜைராவில் தாக்குதல் ஒன்று நடந்தது. அதுவும் சுவாரஸ்யமானது. ஏனென்றால் புஜைரா என்பது ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடற்கரையின் ஒரு சிறிய பகுதி. அது வளைகுடாவில் இல்லை. இது ஹோர்முஸ் நீரிணையின் மறுபுறம் ஓமான் வளைகுடாவை நோக்கி இருக்கிறது. எனவே அங்கு ஒரு எண்ணெய் குழாய் வருகிறது. பெரிய எண்ணெய் சேமிப்பு வசதிகளும் அங்கே இருக்கின்றன. மேலும் அவர்கள் அந்த துறைமுகம் வழியாக தங்களது வழக்கமான எண்ணெய் ஏற்றுமதியின் ஒரு பகுதியை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே போர் மீண்டும் பெரிய அளவில் தொடங்கினால் அந்த இடங்களை தாக்குவோம் என்ற செய்தி ஈரானியர்களிடமிருந்து வருகிறது. இது ஐக்கிய அரபு அமீரகத்தை பெரிதும் பாதிக்கின்றது. மேலும் எந்தவிதமான ராஜதந்திரத்துக்கான வாய்ப்புகளும் இப்போது சிதைந்து வருவதாக தோன்றுகிறது.
இரு தரப்பினரும் தங்களது தற்போதைய நிலைப்பாடுகளில் உறுதியாக இருந்தால் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய போவதில்லை. ஈரான் தனக்கு ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் மட்டும் போதாது என்று கூறியிருக்கிறது. ஏனெனில் இதற்கு முன்பு அது இஸ்ரேலும் அமெரிக்காவும் மீண்டும் தங்களை தாக்குவதற்கான ஒரு வழியாகவே பார்த்திருக்கின்றார்கள் என்று சிந்திக்கிறது. அமெரிக்கர்களை பொறுத்தவரை ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தத்தை செய்து அதை வெற்றியாக காட்ட விரும்புகின்றார். குறிப்பாக நவம்பரில் அமெரிக்காவில் ஒரு தேர்தல் வரவுள்ள நிலையில், ஆனால் அது நடப்பது மிகவும் கடினம் என்று தோன்றுகிறது. எனவே மிகவும் சாத்தியமான முடிவு என்னவென்றால் இந்த ஆபத்தான நிலை நீடிப்பதுதான். ஒரு சிதைந்து வரும் போர் நிறுத்தமும் இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் அழுத்தம் கொடுக்க முயற்சிப்பதன் மூலம் இது மேலும் சிதைபடுவதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றது. தவறான புரிதல்களும் தவறான கணக்கீடுகளும் ஏற்படும் பகுதி இதுதான். எனவே எந்த ஒரு நேரத்திலும் ஒரு தீவிரமான சம்பவம் நடைபெற்றால் அது மீண்டும் ஒரு முழுமையான போருக்கு வழிவகுக்கும் என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை. இது அந்த அளவிற்கு நிலையற்றதாக இப்பொழுது வளைகுடாவில் இருக்கிறது. இவை இன்றைய உலக விவரச் செய்திகள். தங்களது நேரத்தை செலவிட்டு இவ்வளவு நேரம் உலக விவரச் செய்திகளை பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் நாளை இதே நேரம் உலக விவரச் செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம்.